இந்த மியாவக்கி மாடலில் பண்ண ஒரு மாடல் ஃபார்முக்குள்ளே இருக்கும். அஜித்தோட ஃபார்ம் தான். அதில் இந்த மியாவக்கி மாடல் பண்ண ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிலே தெரியல, வெயிலே படலை இந்த இடத்துல. இப்போ கீழே பார்த்தீங்கன்னாலும் சரி, மேலே பார்த்தீங்கன்னாலும் சரி, வெயிலே இல்லை. ஆல்மோஸ்ட் மணி இப்போ 10. ஆனால் இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 22-20 தான் இருக்கும். இப்போ இதில் என்ன எவ்வளோ அடர்த்தின்றது பாருங்கள். எங்கேயாவது உங்களுக்கு வந்து கேப் தெரியுதா, வெயில் தெரியுதா பாருங்கள். ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு வனம் மாதிரி இருக்குது. அதுமாரி இதுக்குள்ளே அப்படியே வந்து ஒரு ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆக்சிஜன் வந்து ஒரு ஃப்ரீ ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா எங்கேயுமே, அதாவது ஒரு இடத்துல கூட வெயிலே இல்லை. அதுமாரி இந்த மண் எல்லாம் பாருங்கள், ஒரு நேச்சுரலாகவே அது எப்படி மல்ச்சிங் ஆகி அதுக்கே வந்து அந்த நுண்ணுயிர் கிரியேட் ஆகிறதுக்கு எப்படி ஆகிருக்குன்றதை பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள். இது எங்கேயுமே இவங்க எனக்கு தெரிஞ்சு தண்ணிலாம் விடலை. அந்த நிலத்தில் இருக்கிற அந்த மல்ச்சிங் ஓட இதிலேருந்தே அதை எடுத்துக்குது நீரை. இப்போ இந்த மியாவக்கி மாடல் பார்த்தோம். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அடி இல்லை 4 அடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அகலம் வந்து ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி, குழியும் 4 அடி எடுத்துக்கணும். அது வந்து லென்த் எவ்வளோ நாள் நம்ம எடுக்கலாம். ஓகே, 3 அடி எடுத்துகிட்டு மண்ணை வந்து வந்து 1.5 அடி மண்ணை தனியாக வச்சுக்கணும். அது கீழே தோன்றதை தனியாக வச்சுக்கணும், 2ஆக பிரிச்சுக்கணும். ஸோ 4 அடி தோண்டிட்டு கீழே என்ன பண்ணணும், நம்ம இங்கே இருக்கிற இடத்துல என்ன தலைகள், அதாவது வேஸ்ட் என்ன இருக்கோ, அதாவது மரக்கழிவுகள், அது வந்து மரக்குச்சிகளாக இருக்கலாம், அதாவது மரக்கழிவுகளாக இருக்கலாம், செடிகள், களைகள் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் பெட்டு போடணும். அதாவது நம்ம தோட்டத்தில் இருக்கிற கழிவுகள் தான், வெளியெல்லாம் இருந்து போய் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற கழிவுகளை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அடி போடலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த மேல் மண் எடுக்க வேண்டாம். அதுக்கு அடுத்து எடுத்த மண்ணை ஒரு லேயர், அதாவது ஒரு 1/2 அடி போடணும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற திரும்ப எரு, சாணம், அது ஆட்டு எருவாக இருக்கலாம், மாட்டு சாணமாக இருக்கலாம். அது வந்து காஞ்சதாக இருந்தால் ரொம்ப நல்லது, காஞ்சதை தான் போடலாம். போட்டுட்டு வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதையும் ஒரு லேயர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து தலைங்கள், வேஸ்ட்டு தலைங்கள் எல்லாம் போட்டுட்டு ஒரு அடுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப நம்மகிட்ட 2வது எடுத்த மண்ணை திரும்ப ஒரு லேயர் போடணும். திரும்ப இதேமாரி வேஸ்ட்டு கழிவுகள், நம்மளோட ஆட்டு எரு இதெல்லாம் போட்டுட்டு நம்மகிட்ட அந்த மேல் மண் எடுத்தோம் இல்லையா, அந்த 1.5 அடி இது போடுறப்ப இப்போ இந்த லேயர் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 அடுக்கு வரும். இப்போ நம்ம கீழே எடுத்த 4 அடியிலேருந்து மேலே வரப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு 3 அடி, 2.5 அடியிலேருந்து 3 அடி வந்துடும். இவ்வளோ ஹைட் வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்திங்களா, அப்படி பண்ணது தான். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இதில் இடையில எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க, வாழையும் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெட்டில் வச்ச மரங்கள் பார்த்திங்கன்னா அந்த உள்ள சத்துங்களை எடுத்து இப்போ எப்படி இருக்குன்னா, தரையிலேருந்து ஒரு அடி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்துலேயே இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது எல்லாம். இப்போ இதில் பல மரங்கள் இருக்குது. இதில் மெயினாக வந்து நிறைய இப்போ கொஞ்சம் வாழை இருக்குது, அதெல்லாம் மித்த மரங்கள் தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா வாழை நிறையா வந்துருச்சு. உள்ளே எலுமிச்சை வச்சுருக்காங்க, மாகக்கனி வச்சுருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா மெயினாக ரொம்ப நிறையா வந்து எலுமிச்சை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மெயின், கொய்யா கொஞ்சம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சந்தனம் எல்லாமே வச்சுருக்காங்க உள்ளே. பட் இந்த வாழை வந்து என்னென்னா ஒரு வருஷ பயிர். இதை எடுத்து முடித்த உடனே அதெல்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். பிஸ்கெட் ரொட்டி கம்பல்சரி வீட்டில் ரொட்டி எடுத்துவேன். ரொட்டி சாப்பிடணும், பிஸ்கெட் அவரும் ரெடி எதிர்பார்ப்போம். ரொட்டி 2 பேருமே